அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 23, 2023 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ், ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் என்னன்றதை பார்க்க போயிடுவோம். கொரோனா பரவல், நோய் தடுப்பு விதிகளை கடைபிடிக்க அறிவுறுத்தல் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை தொடர்ந்து நோய் தடுப்பு விதிகளை கடைபிடிக்குமாறு பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. முடிஞ்சளவு மாஸ்க் போட்டு வெளியே போவோம் நம்ம எல்லாருமே. அடுத்தது அன்றைக்கான திருக்குறள் என்னென்னு பார்ப்போம். ஓதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை அதுவும் என்னும் அவர் மென்மேலும் உயர்வோம் என்று விரும்பி முயல்கின்றவர் தம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயல்களை செய்யாமல் விட வேண்டும்னு வினை தூய்மைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக குற்றவியல் சட்டங்கள் 2024 டிசம்பரில் அமல். புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்த அடுத்த ஆண்டு டிசம்பரில் யூனியன் பிரதேசங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். சண்டிகரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக 3 மசோதாக்கள் குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றி எலாபரேட்டாக இதுக்கு முந்தின நாள் நியூஸஸில் பார்த்துருப்போம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் என்ன தெரிஞ்சவங்க இதுக்கு முந்தின நாள் நியூஸஸில் எடுத்து பார்த்துக்கோங்க. எக்ஸாக்டாக எனக்கு எந்த டேட்டுன்னு தெரியல. மேபி ஒரு 1 or 2 வீக்ஸ் இருக்கும், அந்த டேட்டுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். குடியரசு தின விழா பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. குடியரசு தின விழாவில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். ஆண்டுதோறும் குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உலக தலைவர்களுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்து வருகிறது. கொரோனா பரவல் காரணமாக 2021, 2022 ஆண்டுகளில் மட்டும் சிறப்பு விருந்தினர்கள் எவரும் பங்கேற்கவில்லை. நிகழாண்டு எகிப்து அதிபர் எல்சிசி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிலையில் அடுத்த ஆண்டு ஜனவரி 26 குடியரசு தின விழாவில் பங்கேற்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்தது. ஆனால் தன்னால் விழாவில் பங்கேற்க இயலாது என்று பைடன் தெரிவித்துவிட்டார். இந்த நிலையில் பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று விழாவின் சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பங்கேற்க உள்ளார் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெள்ளிக்கிழமை தெரிவித்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக தேசிய அளவில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இடைநிற்றல் விகிதம் 21%. தமிழகத்தில் 9%. இடைநிற்றலே இல்லாத மாநிலம் மணிப்பூர்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி ஃபுல் ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. எலாபரேட்டாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாசித்து பாருங்கள். எப்பயுமே தினமணியில் இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸுக்கு கீழே ஏதாவது ஒரு அனாலிசிஸோ ஆர்டிக்கலோ அதை பற்றின ஒரு ஏதோ குறிப்பிட்ட டாபிக் பற்றின ஆய்வு அந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை சுற்றி என்ன நடக்குது இந்த சென்ஸ்னால், நம்ம நாட்டில் என்னென்ன நடந்துகிட்ருக்கு, நம்ம தமிழகத்தில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது, எதை பற்றி அனாலிசிஸ் எடுத்திருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் எதில் எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு நார்மலாக ரொம்ப முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் போதுன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 minute கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.